ஏன் உங்கள் வாழ்க்கையில் சுயநலமிக்க நார்சிசிஸ்டிக் மனிதர்களை கடவுள் அனுமதிக்கிறார்? 1. உங்கள் பலவீனங்களை அடையாளம் காண. ஐடென்டிஃபைங் யோர் வீக் ஸ்பாட்ஸ். நார்சிஸ்டிக் மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களின் பலவீனங்களை, உதாரணத்திற்கு அதிகப்படியான தயக்கம், மற்றவர்களை பிரியப்படுத்த நினைக்கும் குணம், மிகச்சரியாக கண்டுபிடித்து தாக்குவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களிடம் இருக்கும் அந்த பலவீனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள இது முதல் படியாகும். 2. இல்லை என்று சொல்லும் துணிச்சலை பெற. லேர்னிங் டு சே நோ. பல நேரங்களில் நாம் மற்றவர்களின் மனது புண்படக்கூடாது என்பதற்காக எதற்கும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு நார்சிஸ்டிக் மனிதர் உங்கள் அன்பை தவறாக பயன்படுத்தி உங்களை சுரண்டும் போது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் இல்லை, இது தவறு என்று சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். இந்த மனதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமானது. 3. போலியான அன்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் வித்தியாசம் தெரிய. டிஸ்டிங்விஷிங் ஃபேக் ஃப்ரம் ரியல். நார்சிஸ்டிக் மனிதர்கள் ஆரம்பத்தில் மிக அதீதமான அன்பை பொழிவார்கள், லவ் பாம்பிங். ஆனால் போக போக தங்களின் சுயரூபத்தை காட்டுவார்கள். இந்த கசப்பான அனுபவம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யாராவது நுழையும் போது அவர்களின் சொற்களை விட செயல்களை வைத்து அவர்கள் நல்லவர்களா இல்லையா என்று கணிக்கும் முதிர்ச்சியை உங்களுக்கு தரும். 4. உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்க. ரிக்ளைமிங் யோர் செல்ஃப் வொர்த். இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை எப்போதும் ஒரு அடிமையைப் போலவோ அல்லது தாழ்வானவராகவோ உணர வைப்பார்கள். அந்த அவமானத்தின் ஒரு கட்டத்தில் நான் ஏன் இவ்வளவு பொறுத்துக் கொள்ள வேண்டும், எனக்கும் மரியாதை உண்டு என்கிற எண்ணம் உங்களுக்குள் வெடிக்கும். உங்கள் கைகளில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் மீட்டெடுக்க இது ஒரு தூண்டுதலாக அமையும். 5. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற. பிகமிங் அ கைட் டு அதர்ஸ். நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் மனிதரிடமிருந்து மீண்டு வரும்போது அந்த வலியைப் பற்றி முழுமையாக அறிந்திருப்பீர்கள். நாளை உங்களைப் போலவே யாராவது ஒரு நபர் இக்கட்டான சூழலில் சிக்கியிருந்தால் அவர்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கி அவர்களை காப்பாற்றும் ஒரு வழிகாட்டியாக, லைட் ஹவுஸ், நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். சுருக்கமான விளக்கம்: கடவுள் இவர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பது உங்களை துன்புறுத்த அல்ல, மாறாக நீங்கள் ஒரு அப்பாவி நிலையில் இருந்து ஒரு அறிவார்ந்த மற்றும் பலமான நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காகவே. ஒரு இருட்டான அறைக்குள் சென்றால்தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும் என்பது போல இவர்களுடனான தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான பாடத்தை கற்றுத்தருகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்த அனுபவம் உண்டா? எத்தனை வருடங்கள் கழித்து அவர்களின் உண்மை முகத்தை கண்டுபிடித்தீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். அது மற்றவர்களுக்கு விழிப்புணர்வாகவும் உதவியாகவும் இருக்கும்.